ஹாய். இன்னைக்கு வந்து ஒரு குட்டி விஷயத்த தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஃபாலோ பண்ணுறது எனக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு இந்த பிக்சர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். சேவிங்ஸ் பற்றி தான். சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம லைஃப்பில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எப்படி சேவ் பண்ணுறது? இப்போ இருக்க மாடர்ன் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா காசு இப்படி வந்தால் அப்படி போயிடுது. இதுதான் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. சின்ன சின்ன அமௌண்ட்டு கூட பார்த்திங்கன்னா மாத கடைசியில் வந்து யாருக்கிட்டையாவது கேட்க வேண்டிய சுச்சுவேஷனில் நம்ம இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுது. அப்போ ரொம்ப சங்கட்டமாகவும் இருக்குது. சில நேரம் கேட்டு கிடைக்காமையும் போயிடுது. சேவிங்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. இப்போ ஒன்றும் புதுசாக வந்து நமக்கு வரல. சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ₹1 ₹2 கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு போய் நம்ம வந்து சேர்த்து வச்சு மிட்டாய் வாங்கி சாப்பிடுவோம். நமக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிடுவோம். இல்லை சொந்தக்காரவங்க மாமாவோ அத்தையோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ வீட்டுக்கு வரும்போது 100 50ன்னு கொடுப்பாங்க. அதை நம்ம அழகாக வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுவோன்னா அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். அவங்க சொல்லுவாங்க, சேர்த்து வச்சுக்கோ, உனக்கு வந்து என்ன பிடிக்குமோ வாங்கிக்கோன்னு சொல்லுவாங்க. அப்பாடா ஜாலின்னு வாங்கி சேர்த்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்து படித்து முடிச்சுட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னே பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், சேவிங்ஸ் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட பெருசாக இருக்காது. ஃப்ரெண்ட்ஸு டூரு அது இதுன்னு நம்ம செலவு பண்ணுவோம். அப்படியே இருந்தாலும் அம்மா அப்பா கிட்ட தான் கொடுத்து வைப்போம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்க கமிட்மெண்ட்டே எக்கச்சக்கமாக ஆயிடுது. அதில் வந்து நம்ம எங்கேருந்து சேமிக்கிறது? அதுவே ஒரு பெரிய கஷ்டம். நான் சொல்கிற விஷயம் பார்த்திங்கன்னா சேமிக்கவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சிம்பிளான விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி குட்டியாக எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதா. நான் சொல்கிற இந்த சேமிப்பு முறையில் பார்த்திங்கன்னா வரக்கூடிய தொகை வந்து ஒரு சின்ன தொகையாக தான் வரும். ஆனால் இது வந்து ஏதோ ஒரு பொருள் நீங்கள் வாங்குறதுக்கான ஒரு முதல் தொகையாகவும் அமையலாம். ஒரு இஎம்ஐயில் ஒரு ஃப்ரிட்ஜோ ஒரு வண்டியோ ஒரு டிவியோ வாங்குறீங்கன்னா அதுக்கான ஸ்டார்டிங் பேமெண்ட்டாக கூட இது இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விதத்தில் வந்து உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து ஹெல்ப் பண்ணும். இல்லையா, வருஷம் ஃபுல்லாக நான் எதுவுமே வந்து சேர்த்து எதுவுமே வாங்கலைங்கிறவங்களுக்கு 1 கிராம் தங்கம் வாங்குறதுக்கு கூட இந்த தொகை ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எப்படி ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். இந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு நாளை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு புதன்கிழமைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த புதன்கிழமை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு வாரமாக தான் நம்ம சேமிக்க போகிறோம். இந்த புதன்கிழமை ஒரு ₹5 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ₹5 × 7 நாளைக்கு நம்ம இந்த ₹5 போட போகிறோம். அப்போ 5 × 7 35. இந்த ₹35 எடுத்து இந்த புதன்கிழமை வச்சுருங்க. அடுத்த புதன்கிழமை 2வது வாரத்தோட முதல் நாள் வருது. அப்போது ₹5 ₹1 கூட்டிக்கோங்க. அப்போ ₹6. ₹6 × 7 நாள் 6 × 7 42. அப்போ 2வது வாரத்துக்கான சேமிப்பு தொகை 42. இப்படி அடுத்தடுத்த வாரங்கள், அதாவது 3வது வாரம் அதே புதன்கிழமை வந்து என்ன பண்ண போகிறோன்னா 7 × 7 அப்போ ₹49. இப்படி ஒரு 10 வாரம் சேர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒரு சின்ன அமௌண்ட்டாக வந்து ஒரு ₹665 வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 வாரம் நம்ம சொல்லும் போது பெருசாக தெரியும். ஆனால் கிட்டத்தட்ட 1.5 மாதம் தான். ஓகேயா? அந்த 1.5 மாதத்தில் நமக்கு ஏதாவது தேவை, ஒரு சின்ன தேவை இருக்கும் போது இந்த தொகையை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு, இல்லை நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன்னா அப்படியே நீங்கள் வச்சிருந்து அடுத்தடுத்த வாரங்களில் கண்டினியூ பண்ணி என்ன பண்ணலான்னா அந்த வருஷத்தோட முடிவில் ₹11,102 வரும். இதோடு கொஞ்சம் காசை போட்டு நமக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கலாம். இந்த மாதிரியான சிறு தொகை தான். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதெல்லாம் ஒரு விஷயமானு தோணும். ஆனால் இப்படி நீங்கள் சேமித்து பாருங்கள். இது இடையில உங்களுக்கு நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணும். எப்போதுமே வந்து பெரிய பெரிய அமௌண்ட்டை சேமிக்கிறத விட சின்ன சின்ன அமௌண்ட்டை கன்சிஸ்டன்சியாக சேமிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த அமௌண்ட்டோட ஒரு ₹5,000 கூட போட்டால் ஏதோ ஒரு பொருள் நம்ம வாங்கிடலாம் இல்லையா? ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.